சேனலில் விநாயகர் சதுர்த்தி எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டில் வழிபடலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7 சனிக்கிழமையில் வருது. தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் 22ஆம் தேதி வருது. நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் விநாயகரை வழிபட்டு செய்கிறது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையிலையும் விநாயகரை வாங்கி நம்ம வழிபடலாம். இல்லைனா 7ஆம் தேதி சனிக்கிழமையும் நம்ம விநாயகரை வாங்கி வழிபடலாம். அதுக்குரிய நல்ல நேரம் காலையில் 7:45 8:45 வரைக்கும். வந்து 4:30 5:30 வரைக்கும். இந்த டைமில் நம்ம சனிக்கிழமையில் வழிபடலாம். காலையில் 7:45 8:45 வரைக்கும் நம்ம போய் விநாயகரை வாங்கிட்டு வந்துடலாம். களிமண்ணால் செஞ்ச விநாயகரை நம்ம வாங்கிட்டு வந்து வழிபடலாம். விநாயகரை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கான நேரம் காலை 7:45 8:45 நம்ம விநாயகரை வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்து நம்ம வழிபடலாம். விநாயகரை வாங்கிட்டு வரும்பொழுது பிள்ளையார் மனையில் மஞ்சள் தடவி குங்குமம் பொட்டு வச்சு கோலம் போட்டு விநாயகரை வாங்கிட்டு வரலாம். அப்படி பிள்ளையார் மனை இல்லைன்னா சாதாரண மனையில் மரத்தாலான மனையில் கோலம் போட்டு அதில் மஞ்சள் தடவி விநாயகரை வாங்கிட்டு வரலாம் வீட்டுக்கு. விநாயகரை வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது நின்ன மாதிரி இருக்க விநாயகரை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வழிபடக்கூடாது. விநாயகர் வந்து உட்காந்துட்டு இருக்க பொசிஷனில் இருக்க விநாயகரை தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். களிமண்ணால் ஆன விநாயகரை வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வர சொல்ல இந்த மாதிரி பொசிஷனில் தான் வாங்கிட்டு வரணும். வீட்டுக்கு வந்த விநாயகருக்கு நம்ம வந்து அருகம்புல்லால் மாலை போடலாம். இல்லைனா எருக்கம் பூவால் மாலை கட்டி போடலாம். மாலை கட்டி போட்டு விநாயகருக்கு கொடை அதெல்லாம் வச்சு அலங்கரித்து விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். நெய்வேத்தியம்லாம் கொழுக்கட்டை சுண்டல் மோதகம் அதெல்லாம் வச்சு வழிபடலாம். அப்புறம் பழங்கள் 21 வகைகள் ஆன பழங்களையும் வச்சு விநாயகரை நம்ம வழிபடலாம். கம்பு கரும்பு அப்புறம் அன்னாச்சி பழம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு கூட நம்ம விநாயகருக்கு வழிபடலாம். விநாயகரை வந்து 3 நாள் வீட்டில் வச்சுருந்தோம் நம்ம வழிபடலாம். இல்லைனா அன்னைக்கு மாலையே நம்ம கொண்டு போய் நீரில் கரைச்சிட்டும் வரலாம். நீரில் கரைக்கும் போது நம்ம வீட்லேயும் கூட கரைக்கலாம். சில பேர் வந்து விநாயகரை வந்து வாங்கிட்டு வந்துட்டு வழிபட்டுட்டு ஈவினிங் கொண்டு போய் ஏதாவது ஒரு கோயிலில் வச்சுருவாங்க. அதை மாதிரி வைக்கிறத விட நம்ம வீட்லேயே நம்ம ஒரு நல்ல ஒரு புது பக்கெட்டில் நல்ல தண்ணி எடுத்து அதில் நம்ம விநாயகரை சிலையை அது உள்ளே போட்டு நம்ம கரைக்கலாம். கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம பூச்செடிக்கலாம் தெளிக்கலாம். இது மாதிரி நம்ம செய்யலாம். விநாயகரை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது தீபாராதனை காமிச்சு எடுத்துகிட்டு போகலாம். 3 நாள் வச்சு விநாயகரை வழிபடுறவங்களோ தினமும் ஒரு நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் மோதகம் சுண்டல் கொழுக்கட்டை ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு விநாயகருக்கு படைக்கலாம். படைச்சி தினமும் தீபாராதனை காமிக்கலாம். விநாயகரை வழிபடும்போது விநாயகர் பாடல்கள் பாடலாம், ஸ்லோகங்கள் சொல்லலாம். இதெல்லாம் சொல்லி நம்ம விநாயகரை வழிபடலாம். விநாயகரை வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது வாழை இலையில் பச்சரிசி கொட்டிட்டு அது மேலே வந்து விநாயகரை சிலையை வைக்கணும். களிமண்ணால் சிலையை வைக்கணும். அப்புறம் கீழே வந்து ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் பிடிச்சி மஞ்சளால் விநாயகரை பிடிச்சி அந்த சிலைக்கு முன்னாடி வைக்கணும். இது மாதிரி மஞ்சள் பிடிச்சி விநாயகரை வச்சுட்டு தான் நம்ம அடுத்த வழிபாடை நடத்தணும். இதை மாதிரி நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வ வளம் செழிப்பாக இருக்கும். கஷ்டங்கள்லாம் நீங்கிடும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்யுங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.